டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ, பேராசிரியர் சேலிக்மேன். செகண்ட் கொஸ்டின், மக்கள் தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளுள் ஒன்று. மக்கள் தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளுள் ஒன்று. ஆப்ஷன் சி, சமத்துவ விதி. தேர்ட் கொஸ்டின், வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி எது? வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி. ஆப்ஷன் சி, சிக்கன விதி. ஃபோர்த் கொஸ்டின், வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. ஆப்ஷன் ஏ, விகிதாச்சார வரி. ஃபிஃப்த் கொஸ்டின், அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி. அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி. ஆப்ஷன் பி, தேய்வு வீத வரி. சிக்ஸ்த் கொஸ்டின், வாக்கியம் 1, நேர்முக வரி என்பது ஒரு நபரோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும். வாக்கியம் 2, தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி என்கிறோம். சரியான விடை ஆப்ஷன் பி, வாக்கியம் 1, 2 சரி. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிகளில் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிகளில் தவறானது. ஆப்ஷன் சி, கலால் வரி. எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரிகள் எவை? ஏ, சேவை வரி, விற்பனை வரி. பி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி. சி, சரக்கு மற்றும் சேவை வரி. டி, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நைன்த் கொஸ்டின், வரியானது பொருளை விற்பனை செய்பவர் மீது விதிக்கப்பட்டு அந்த பொருளை வாங்குபவர் மீது சுமத்தப்படும் வரி எது? வரியானது பொருளை விற்பனை செய்பவர் மீது விதிக்கப்பட்டு அந்த பொருளை வாங்குபவர் மீது சுமத்தப்படும் வரி எது? ஆப்ஷன் பி, விற்பனை வரி. 10th கொஸ்டின், கலால் வரி யாரால் விதிக்கப்படுகிறது? கலால் வரி யாரால் விதிக்கப்படுகிறது? 1 மத்திய அரசு, 2 மாநில அரசு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. 11th கொஸ்டின், அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ, கௌடில்யர். 12th கொஸ்டின், இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆப்ஷன் பி, ஹரியானா. 13, சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள். சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் டி, ஜூலை 1, 2017. 14, தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 15 நவம்பர் 2015. 15, வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி. வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி ஆப்ஷன் ஏ, நேர்முக வரி. 16, ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயல்வது எப்படிப்பட்ட வரி? ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்றக்கூடிய வரி ஆப்ஷன் பி, மறைமுக வரி. 17, மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது? மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ, இந்திய மைய வங்கி. 18, வாக்கியம் 1, வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. வாக்கியம் 2, இதன் பொருள் மதிப்பீடு என்பதாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. 19, நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும்.
வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் என்பது யாருடைய கூற்று? ஆப்ஷன் பி ஜே.எஸ். மில். 20 கீழ்க்கண்டவற்றுள் நேர்முக வரி எது? ஏ வருமான வரி, பி சொத்து வரி, சி நிறுவன வரி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 21 இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ சர் ஜேம்ஸ் வில்சன். 22 வரவு செலவு திட்ட அறிக்கையில் அரசின் வரவினங்கள் எவை? வரவு செலவு திட்ட அறிக்கையில் அரசின் வரவினங்கள் எவை? ஆப்ஷன் ஏ நிறுவன வரி, வருமான வரி, சுங்க வரி, வரியற்ற வரி. பி மத்திய கலால் வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. சி துறைசாரா மூலதன வரவுகள், கடன் மற்றும் பிற பொறுப்புகள். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 23 வாக்கியம் 1 பொருட்கள் மற்றும் சேவை வரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. வாக்கியம் 2 சொத்து வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 24 நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாயை பெறும் நாடு. நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாயை பெறும் நாடு. ஆப்ஷன் ஏ இந்தியா. 25 இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி எது? இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி ஆப்ஷன் ஏ சுங்க வரி மற்றும் ஜிஎஸ்டி. 26 கீழ்க்கண்டவற்றுள் மறைமுக வரி எது? கீழ்க்கண்டவற்றுள் மறைமுக வரி ஏ முத்திரைத்தாள் வரி, பி பொழுதுபோக்கு வரி, சி சுங்கத்தீர்வை, ஜிஎஸ்டி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 27 விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி எது? விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி எது? ஆப்ஷன் சி சுங்கத்தீர்வை. 28 நுகர்வோர் பண்டங்கள் அல்லது பணிகளை வாங்கும்போது விதிக்கப்படும் வரி. நுகர்வோர் பண்டங்கள் அல்லது பணிகளை வாங்கும்போது விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி. 29 தேய்வு வீத வரி விதிப்பு முறை டேஸ் முறைக்கு நேர் எதிர் மாறானதாகும். தேய்வு வீத வரி விதிப்பு முறை என்பது டேஸுக்கு நேர் எதிர் மாறானதாகும். ஆப்ஷன் ஏ வளர்வீத வரி விதிப்பு. 30 பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரி எது? பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் சி சுங்கத்தீர்வை. 31 விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு. விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி நிறுவன வரி. 32 மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியில் சரியானது. மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியில் சரியானது ஏ மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி, பி ஈடுசெய் வரி கூடுதல் ஆயத்தீர்வை, சி கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 33 பண மோசடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பண மோசடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 2002. 34 வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி. வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் டி நிறுவன வரி. 35 பினாமி பரிவர்த்தனைகள் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பினாமி பரிவர்த்தனைகள் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 2016. 36 வாக்கியம் 1 வரி விதிப்பு முறை நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. வாக்கியம் 2 வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டணமே ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 37 வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்து தொகையாகும். அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி என வரையறுக்குரியவர் ஆப்ஷன் ஏ பேராசிரியர் செலிக்மேன். 38 ஜிஎஸ்டியின் குறிக்கோள். ஜிஎஸ்டியின் குறிக்கோள் 1 ஒரு நாடு, 2 ஒரு அங்காடி, 3 ஒரு வரி, 4 ஒரு அரசாங்கம்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. 39 கீழ்கண்டவற்றில் இந்திய வரி விதிப்பு முறை பற்றி சரியானவை. இந்திய வரி விதிப்பு முறை உலகிலேயே மிக பழமையான வரி விதிப்பு முறை. பி 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நன்கு கட்டமைக்கப்பட்ட வரி விதிப்பு முறையை வழங்கியுள்ளது. 3 வரி நிர்வாகம் மக்களாட்சி அடிப்படையில் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிடையே பரிந்துரைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 40 மத்திய மாநில அரசுகளுக்கு சட்டமுறை வரி அதிகாரம் குறித்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? மத்திய மாநில அரசுகளுக்கான சட்டமுறை வரி அதிகாரம் குறித்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 246. 41 மத்திய மாநில அரசுகளுக்கான சட்டமுறை வரி அதிகாரம் குறித்து கூறும் அட்டவணை. மத்திய மாநில அரசுகளுக்கான சட்டமுறை வரி அதிகாரம் குறித்து கூறும் அட்டவணை ஆப்ஷன் டி 7வது அட்டவணை. 42 கணக்கீட்டு ஆண்டு என்பது? கணக்கீட்டு ஆண்டு என்பது ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. 43 வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு என்பது? வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு என்பது ஆப்ஷன் பி முந்தைய ஆண்டு. 44 5 தலைப்புகளின் கீழ் வரும் வருமானத்தின் கூடுதல் என்பது? 5 தலைப்புகளின் கீழ் வரும் வருமானத்தின் கூடுதல் என்பது ஆப்ஷன் பி மொத்த வருமானம். 45 இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது? இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது ஆப்ஷன் பி முழுவதும் வரி விலக்கிற்குட்பட்டது. முழுவதும் வரி விலக்கிற்குட்பட்டது. 46 சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் தலைவர்? சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் தலைவர் ஆப்ஷன் பி நிதி அமைச்சர். 47 ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம்? ஜிஎஸ்டி விரிவாக்கம் ஆப்ஷன் சி சரக்கு மற்றும் சேவை வரி. 48 ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி என்பது ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. 49 யுஜிஎஸ்டி என்பது? யுஜிஎஸ்டி என்பது ஆப்ஷன் டி யூனியன் பிரதேச சரக்கு மற்றும் சேவை வரி. 50 எஸ்ஜிஎஸ்டி என்பது? எஸ்ஜிஎஸ்டி என்பது ஆப்ஷன் பி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி.